உக்ரைன் ரஷ்ய ஜனாதிபதியை தாக்க முயற்சிக்கிறது. மாஸ்கோவில் உள்ள புதினின் அதிகாரப்பூர்வ இல்லமான கிரெம்லினை உக்ரைன் தாக்க முயற்சிக்கிறது. திங்கட்கிழமை விளாடிமிர் புதினின் இல்லத்தை உக்ரைன் ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதலில் தாக்க முயன்றதாக ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது. வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ரஷ்ய வான் பாதுகாப்பு 91 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் இந்த தாக்குதலை ஒரு அரசு பயங்கரவாத செயல் என்றும் கூறினார். உக்ரைன் இந்த கூற்றை மறுத்துள்ளது. மேலும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை புளோரிடாவில் உள்ள மார் ஏ லாகோவில் டொனால்ட் ட்ரம்புடன் நடந்த இருதரப்பு சந்திப்பிற்கு பிறகு உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இராஜதந்திர முன்னேற்றத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்த லாவ்ரோவ் வழக்கமான ரஷ்ய பொய்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவின் தலைநகர் கிரெம்லின் மீதான உக்ரைன் தாக்குதலின் முழு வீடியோவையும் பார்க்கவும், மேலும் நடப்பு விவகாரங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்.